என்னல ஜக்கி என்னலாச்சு? காலையில மூஞ்சி இஞ்சி நான் சாந்து போய் கொலை வெளியில இருக்கல. என்னாச்சு சொல்லு. என்னல பிரேனி, நம்ம ஊரில் என்ன சம்பவம் நடந்திருக்கு? நீ அசால்ட்டாக கேட்குற. உனக்கு தெரியுமா தெரியாதல? எதில் கேட்குற? நம்ம ஊரில் தான் தினமும் ஒவ்வொரு விஷயம் நடக்குத. எந்த விஷயத்த சொல்கிற நீ? நேற்று நைட்டு நடந்ததை கேட்கியோ? ஆமால பீரே, அதை தான் போய் கேட்குறேன். நீ ரொம்ப அசால்ட்டாக இருக்கியல, முன்னாடி மாதிரி இல்லைல்ல பீரே. முன்னாடி மாதிரி உன் வேகம்லாம் குறைஞ்சிட்டு. சரி சரி, முதல்ல நீ உட்காரு. நீ கோபத்தோட உச்ச நிலையில இருக்க, எரிமலையா வெடிக்கிற இல்லையா? கொஞ்சம் விட்டனா செதைகிற போது உட்காரு, உட்காந்து பேசுவோம். நான் உட்கார மாட்டோம்ல பீரே, எனக்கு இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். கேட்டியா? எவ்வளோ தைரியம் இருக்கணும்? ஒரு 12 வயசு பையனை சங்க பிடிச்சி தூக்கியிருக்கான். மட்டும் என் கையில் கட்டச்சான்னு வையி, அவனை வட்டி கொன்று போடுவேன். நான் கொன்று போடுவேன். நீ இப்படி இருக்க? கோவத்தை குறல, நீ ரொம்ப கோவப்படல. அவன் மேல இருக்கிற வெறிய என் மேல எதுவும் காமிச்சு போடாதல. சேச்சே, தேன் முட்டாய், பர்பி, எள்ளு முட்டாயெல்லாம் வச்சிருக்கோம்ல, என்னமா? எங்க காட்டு பார்ப்போம். எம்மாடி, என்ன கோவம் உனக்கு? தேன் முட்டாய் பருப்பினோன்னா கோவம்லாம் குறைஞ்சிட்டல. சேச்சே சரி சரி, இதில் உட்காரு, நம்ம பேசுவோம். சேச்சே, எப்போவுமே நம்ம இப்படி கோவப்படக்கூடாத. இதெல்லாம் அறிவாட்டு செயல்படணும் இல்லையா? இப்போ நம்ம கோவப்பட்டு என்ன போகுது சொல்லு? கோவப்பட்டு நம்ம அவனை போய் அடிக்க கண்டுபிடிச்சி திரும்ப அவன் நம்மளை அடிக்க மாற்றி மாற்றி பிரச்சனை தான் வரும். இதெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம சண்டை போடாமே அவங்களுக்கு ஒரு பயத்தை நம்ம மேலே உண்டு பண்ணணும். அது யாராக இருந்தாலும் சரி, சரியா? அந்த பையன் கழுத்தை பிடிச்சது எவனாக இருந்தாலும் சரி, சரியா? நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான், சரியா? எவன் பண்ணாலும் அவனை சும்மா விடக்கூடாது. ஆனால் நம்ம சில விஷயங்களை கோவப்பட்டு எடுக்கிற முடிவு இருக்குது தெரியுமா? அது பெரிய விளைவுகளை நமக்கு தந்துடுவோம் ஜாக்கே. கேட்டியா? அதனால் எப்போவுமே கூலாக ஹேண்டில் பண்ணணும் எல்லா விஷயத்தையும். சும்மா இல்லை பீரேனி, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு. இது யாருன்னு நமக்கு தெரியுமாப்ல? அந்த பையன் அடையாளத்தில் சொல்கிறான் யாருன்னு, சரியா? வார ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. நீ பர்ஃபியை எடு, அதை தின்னாதான் நான் கொஞ்சம் கூலாவேன். அதை பற்றி பேசாத. எப்போ பார்த்தாலும் அறிவாட்டு பொறுமையாட்டுன்னு சொல்லி தான் எல்லா விஷயமும் நடந்துகிட்ருக்கு ஊருக்குள்ளே. சும்மா இதை போட்டு சொல்லிகிட்டு இருக்காத. நீ என்னத்தை நம்ம செஞ்சோம்? அறிவாட்டு பொறுமையாட்டு ஒன்றும் செய்யலை. சரிதான்ல ஜாக்கி, நீ கேட்குற கேள்வி இந்த கேட்க பற்றியா? நீ பொறுமையாக இருங்கியோ, அறிவாக இருங்கியோ, இதான் சரியோன்னு தான். நம்ம ஒன்றும் செய்யலை, அதுதான் பிரச்சனை. நம்ம பொறுமையாக மட்டுமே இருந்துகிட்ருக்கோம், அறிவாக ஒன்றும் செய்ய மாட்டோம். இதனோட விளைவு தான் என்ன தெரியுமா? நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் நடக்குது. நம்ம என்ன தெரியுமா? இப்போ பாரு, கொஞ்சம் முன்னாடி நீ கோவப்பட்டுட்டு இருந்த, பர்ஃபி தேன் முட்டாயினோன்னு கோவம் குறைஞ்சிட்டு. இது உனக்கு மட்டும் இல்லை, உனக்கு குறை சொல்கிறேன்னு நினைக்காத, எல்லாருக்கும் இதே தான். நீ என்கிட்ட பென்டன் வாட்சையும் போக்கிமான் காடையும் கொடு, நானும் கோவத்தில் இருந்தேன்னா டக்குன்னு இறங்கிடுவேன். இதே மாதிரி தான் நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு ஆசை வந்துட்டு. கேட்டியா? நம்ம சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் தான் நம்ம இலக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால மற்ற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண மறந்துடுறோம், மற்ற விஷயங்களை கவனிக்க மறந்துடுறோம். புரியுதா? நம்ம நமக்கும் வாழணும், ஊருக்கும் வாழணுங்கிற இது போய் நமக்கு மட்டுமே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஊரோட நல்லது கெட்டது எதையுமே நம்ம கண்டுக்க மாட்டோம். தினமும் ஒரு விஷயம் நியூஸ் மாதிரி, நியூஸ் பேப்பரை படிக்கிற மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜை படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுறோம். இப்போ இதையே பாரு, அந்த பையனை முக்கா வச்சு சங்க பிடிச்சி தூக்கியிருக்கானோ, யார் யார் கேஸ் கொடுத்துருக்கான்னு தெரியலை, என்ன ஸ்டெப் நடந்திருக்குன்னு தெரியலை, ஒரு விஷயமும் வெளியே வரல, ஒன்றுமே இல்லை.
கொஞ்ச நாள் இது பேசுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இதுதான் பிரச்சனை. நம்ம இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்க 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 அவனும் வந்து உள்ளே வந்துட்டே இருப்பானோ நம்மளை செய்யாமல். புரியுதா? அதே மாதிரி சேக்கே, இது முழுசாக ஆராயாம நம்ம யார் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டே நம்ம டவுட் வரக்கூடாது. முழுசாக எதுவுமே ஆராய்ஞ்சு தான் சொல்லணும். யார் பண்ணியிருப்பான்னு நமக்கு ஒரு டவுட் இருந்தாலும் அந்த பையன் சொல்கிறான், அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான், இருந்தாலும் நம்ம ஆராயணும். ஆராய்ஞ்சு யார் பண்ணியிருக்கா என்னான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் சேக்கே நம்ம வந்து கோவப்படணும், பேசணும். கேட்டியா? அதுவும் ஒரு விஷயம் இருக்குது, பார்த்துக்கோ. செல்ல பிறே, இப்போ என்ன செய்யணுங்கிற? இப்போ என்ன பண்ணலாம்னு நீ சொல்கிற? என்ன உன் கருத்து என்ன? நீ அதை சொல்லு. என்ன சொல்ல வர நீ கடைசியா? அப்படி கேள்றா என் தங்கக்குட்டி, சிங்கக்குட்டி. சேக்கே, நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஊர் மக்களே, நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். வாய்ஸ் மெசேஜ், ஃபார்வேர்டு மெசேஜ்லாம் வந்திருக்கும், எல்லோரும் கேட்டிருப்பீங்க. சரிங்களா? ஃபார்வேர்டு பண்ணுறதோடு நிப்பாட்டிடாதையோ. ஒரு பையன் 12 வயசு பையனை வந்து 3 பசங்க வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கியிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் வீடியோவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பையன் வந்து கடைக்கு போயிருக்கான் ஜாமான் வாங்க. ஒரு பையன் வந்து முக்கில் ஒரு யாருன்னே தெரியாத அந்த நம்பர் முக்கில் ஏழாந்திர முக்கு கிட்ட வச்சு என்ன பண்ணியிருக்கான், அந்த சின்ன பையனை, அந்த 12 வயசு பையனை கழுத்தை பிடிச்சி தூக்கியிருக்கான். கழுத்தை பிடிச்சி தூக்கணுன்னு என்ன ஆச்சு, இந்த பையன் வந்து ஏதோ கொஞ்சம் கராத்தேலாம் தெரிஞ்சு வச்சுருந்ததுனால கிட்டாசெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டான், தலைவன் வந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டான். கேட்டியலா? பையன் கொஞ்சம் சுட்டியான பையனாக இருந்திருப்பான் போல தெரியுது. கடைசியில் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த 12 வயசு பையனை பிடிக்க 3 பேர் பைக்கில் வந்துருக்கானோ. அந்த ஆளை இவன் என்ன பண்ணிட்டான், அந்த கழுத்தை பிடிச்சி தூக்குன பையன், அவன் என்ன மர்ம நபர், அவன் என்ன பண்ணிட்டான், பைக்கில் ஏறி 3 பேர் போயிட்டாங்க விறுன்னு. இந்த பையன் ஓடியே வந்திருக்கான் வீட்டுக்கு. இதுதான் நடந்த சம்பவம். கேட்டியலா? இவன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஊருக்குள்ளே யார் போகிறா வரா என்ன யாருன்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்மளுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளோட நம்ம வெளியே அனுப்பும்போது கொஞ்சம் பார்த்து தான் அனுப்பணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. அதே மாதிரி அந்த பையன் பற்றியெல்லாம் ஏதோ கராத்தேலாம் தெரிஞ்சு வச்சுருக்கான். இதே மாதிரி நம்ம ஊரில் உள்ள எல்லா பசங்களும் கராத்தே அந்த மாதிரியான கலைகள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சலம்பு அந்த மாதிரியான கலைகள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சும்மா உட்காந்து பப்ஜி சுடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தோம்னு வைங்களேன், நேரில் யாராவது எதிரி வந்தோன்னா பயந்து ஓட வேண்டியதான், உட்காந்து அழுவ வேண்டியதான். சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான இந்த கராத்தே இந்த மாதிரி விஷயங்கள் கலைகள்லாம் தெரிஞ்சு வச்சாதான் எதிரிகள் வந்தால் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஒரு தற்காப்பு கலை. சில வீடுகளில் தாய்மார்கள்லாம் கண்டுக்கிறதே இல்லை. பிள்ளை என்ன செய்யறான், சும்மாவே உட்காந்துட்டு இருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுப்போம். நம்ம தான் நம்ம பிள்ளைய தயார்படுத்தணும். இனிமேல் வரக்கூடிய காலத்தில் யாரை நம்பனே தெரியாது. நம்மளை சுற்றி எதிரிகள் சூழ்ந்துட்டே இருப்பாங்க. நம்ம தான் என்ன செய்யணும், இந்த பையனோட தாய் எப்படி வந்து கராத்தே படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டில் உள்ள பசங்களும் வந்து கராத்தே படிக்கிறதுக்கு அவங்க தாய்மார்கள் வந்து அனுப்பணும். கராத்தையோ பாக்ஸிங்கோ ஏதோ ஒரு தற்காப்பு கலையை வந்து கற்று வைக்கணும். இது வந்து பசங்க மட்டும் இல்லை, பெண்களும் என்ன பண்ணணும், ஊரில் வந்து பெண்களுக்குன்னே தனியாக ஒரு கராத்தே கிளாஸ் வந்து ரெடி பண்ணி பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பெண் ஆசிரியர், கராத்தே ஆசிரியர் யாரையா ஒருத்தர் வெளியே இருந்து ரெடி பண்ணி அவங்களுக்கும் இந்த தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்கணும். சிலம்பங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். செய்யலாம். பசங்களை வந்து சகாபா சிலம்பத்துக்கு அனுப்பிவிட்டு நம்ம சிலம்பை வந்து கற்றுக்க சொல்லுவோம். நம்ம ஷாஜகான் பாய்கிட்ட அனுப்பி கராத்தையெல்லாம் படிக்க சொல்லுவோம். சும்மா அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து திடகாத்தமாக வருவானுவோம் நல்ல. அப்புறம் பீரே, நம்ம ஊரில் இப்போ பொம்பளை பிள்ளைகளெலாம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாலும் கேட்டியா, சிறுசுலேருந்து நண்டுலேருந்து சுண்டைக்காயிலேருந்து பெருசு வர எல்லாமே வண்டி ஓட்டுதுவோ. அதை பற்றி கொஞ்சம் சொல்லு, கவனமாக போகணும் வரணும்னு சொல்லு. அப்புறம் தாய்மார்களே, மாணவியே, தோழியே, சகோதரியே, தாத்தாமார்களே, நீங்கள்லாம் இப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டியோ. மாசாலாம் ஏதாவது ஒரு தேவைன்னா நீங்களே ஜம்முன்னு வண்டியில் போய் வாங்கிட்டு வந்துடுறியோ. அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
வண்டி ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க. இல்லை அதே மாதிரி மெயின் ரோட்டோடு போயிட்டு மெயின் ரோட்டோடு வாங்கும். இந்த முக்கு சந்துக்குள்ளே வண்டி ஓட்டுறது, சந்து புந்துக்குள்ளே வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதையோ. எவன் எங்கே நீங்க என்ன பண்ணுவான்னு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் வந்து கலையெல்லாம் கொஞ்சம் கற்று வச்சுக்கோங்க. கலையெல்லாம் கற்று வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து கொஞ்சம் தற்காப்பாக இருக்க முடியும். கொஞ்சம் எதிரிகளை வந்து அட்டாக் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த தாயோடைய கேள்வியும் கரெக்டு தான். என் பிள்ளைய வந்து நான் தைரியமாக வெளியே அனுப்பக்கூடாதா, என் பிள்ளைய வந்து நான் விளையாட அனுப்பக்கூடாதா, கடைக்கு போக அனுப்பக்கூடாதா, பயந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கணுமா, அவனை பொத்தியே வச்சிருக்கணுமா வீட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்குற கேள்வியெல்லாம் நாக்கு பிடுங்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டு தான். அது அவங்க அந்த பையனுடைய தாயா இல்லைன்னா வேற யாருமான்னு தெரியலை, அவங்க சொந்தக்காரங்களான்னு. ஆனால் வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கேள்வியும் நாக்கு பிடுங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் தலைவர்களே, ஜமாத்தார்களே, இது வந்து ஸ்டெப் எடுங்க. இது அந்த ஆளை 10 ஒன்று 11 சொல்லி விட்டுறாதியோ. இன்னைக்கு பையன், நாளைக்கு ஏதாவது பொம்பளை பிள்ளையா இருந்தால் என்ன செய்வீங்க? ஏன் நம்ம வீட்டு பையனாக இருந்தா பீரப்பா எனக்கு இப்படி நினச்சினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதனால் இப்போவே வந்து நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கான ஒரு முயற்சி ஸ்டெப்பு என்னங்கிறத நீங்கள் எடுக்கணும். வந்து அப்போதான் வந்து நம்ம வந்து ஊரில் வந்து நிம்மதியாக வாழ முடியும். சரிங்களா? அதனால் சீக்கிரம் இதுக்கு என்ன சட்டப்பட்டு ஒரு முடிவு எடுத்து சொல்லுவோம். என்னன்னு அப்டேட் வரும் நமக்கு. நம்ம ஏர்வேக்காரனில் வந்து அடுத்த அப்டேட் வந்து மக்களுக்கு சொல்லணும் இது நடந்திருக்குன்னு. வருங்க, எனக்கே இல்லை ஒன்றும். ஏர்வேக்காரனில் மக்களுக்கு தெரிவிக்கலாம் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லலான்னு பார்த்தோன்னா ஒரு விஷயமும் எனக்கு தெரியலை. காதுபட யாராவது கொடுத்து கண்டிப்பாக வீட்டில் குடும்பத்தார்கள் கொடுத்துருப்பீங்க. என்னன்னா விஷயம் ஒன்றும் பெருசாக வெளியே வரலையே. அதை பற்றி என்னன்னு வந்து நீங்கள் சொல்லணும் மக்களுக்கு. இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க, அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சால் தானே, மக்களுக்கு போய் சேர்ந்தால் தானே இது ஒரு ஸ்டெப்பு நடந்திருக்குன்னு தெரியும். அப்படி இருந்தால் தான் மக்களும் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. இல்லைன்னா மக்களும் ஒரு 10 நாள் கழித்து மறந்து போயிடுவாங்க. நமக்கு ஒன்றும் தெரியாமல் ஆகிட்டுன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சுது. இது அதுக்கப்புறம் நடக்கும். இந்த ஊரில் இல்லைன்னா வேறு ஊரில் நடக்கும், நம்ம ஊர்லேயே நடக்கும், நம்ம வீட்டு பிள்ளைக்கு நடக்கும். அது மட்டும் இல்லை, அடுத்து நம்ம என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கோம், இது வந்து தொடர்ந்து என்ன கதைகளை போயிட்டு இருக்குன்னு வந்து எதிரிகளுக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கும் ஒரு பயம் வரும். அடுத்து இதை பண்ணுமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. இதை அப்படியே விட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதான். இவனும் எது பண்ணாலும் கண்டுக்க மாட்டானோ, எது பண்ணாலும் இவனும் பொறுமையாக இருந்துருவானோ, பொறுவை மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவானோன்னு சொல்லிட்டு அவன் எல்லா வேலையும் பண்ணுவானோ. அவனுங்களுக்கு ஒரு பயம் கொடுக்கணுமா வேண்டாமா? அவனுக்கு நம்ம பயம் கொடுக்கணும்னு நினைக்கணும். அவனை தூங்க விடக்கூடாது. நமக்கு ஸ்கெட்சு போட்டான்ல, நமக்கு சுத்து போட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயந்து இருந்தால் தான் அடுத்த ஒரு வேலையை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அதனால் ஏர்வை மக்களே, ஏர்வை வாசிகளே, ஏர்வைக்காரங்களே, உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஏர்வைக்காரன் இந்த சேனலுடைய பீரப்பா மற்றும் சேகப்பையனுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த விஷயத்தை அப்படியே கை விட்டுறாதியோ. சரிங்களா? அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கு பீரப்பாவும் சேகப்பாவும் இருக்க மாட்டோம். சரிங்களா? இது வந்து சின்ன பையனுக்கு நடந்துருக்கு, நாளைக்கு ஒரு பெரிய ஆளுக்கு நடக்கலாம், ஒரு அப்பாவுக்கு நடக்கலாம், ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு நடக்கலாம். அதனால் இதை வந்து அப்படியே விட்டுறாதியோ. கண்டிப்பாக இது என்ன யாதுன்னு இது ஒரு ரணகலம் ஆகணும். இல்லை கேஸ் போட்டு சுத்து போடணும். அப்போதான் வந்து எதிரிகளுக்கு பயம் வரும். அதனால் அப்படியே விட்டுறாதே. எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவமாக நம்ம நினச்சி பார்த்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆர்வம் மூட்டுவோம் அந்த விஷயங்களில். இல்லைன்னா என்ன தெரியுமா, சரி எங்கேயோ நடந்துச்சு அப்படின்னு முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது, கதை க்ளோஸு.